வணக்கம். நான் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் காயத்ரி. இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்டின்னா, ஏஎல்பி சிம்ம லக்னம் செல்லும்பொழுது 10 வருட கால வாழ்க்கை ஒரு ஜாதகருக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஏஎல்பி லக்னம் வந்து சிம்மமாக இருக்கு அப்டின்னா, அதனுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் ஆகுறாரு. ஸோ ஏஎல்பி லக்னத்திற்கு மட்டுமே ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் சூரிய பகவானுங்கிறதுனால, ஜாதகரே வந்து ரொம்ப ஆளுமை மிக்கவராகவும், அதிகாரம் கொண்டவராகவும் இருப்பாங்க. அதேபோல ஒரு கம்பீரமான தோற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க கிட்ட பார்க்க முடியும். அதேபோல ஒரு கூட்டம் இருக்கு அப்டின்னா, அந்த கூட்டத்தில தான் தனித்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடவே இவர் செயல்படுவாரு. அதேபோல நடை, உடை, பாவனை இது எல்லாமே வந்து ஒரு தனித்துவமாக செயல்படக்கூடியவராக இருப்பாங்க. ஸோ சூரிய பகவான் இவங்க ஜாதகத்தில எந்த இடத்துல இருக்காருங்கிறத பொறுத்து பலன் அமையக்கூடும். அடுத்ததா 2, 11 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான். ஸோ புதன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தைக்கு அதிபதின்னு சொல்லுவோம். அதேபோல வாய்ஜாலம் கொண்டவர்களாக இருப்பாங்க. கணிதத்தில் வந்து புலமை அதிகமாக இருக்கும். அதேபோல வாக்கு சாதுரியம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து குடும்பம் மூலம் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எல்லா விஷயங்களிலும் கற்றுத் தேர வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும், ஆர்வமும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல வியாபார நுணுக்கங்கள் இவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. குடும்பம் மூலம் லாபங்கள், அதேபோல இவர் படிக்கிற படிப்பே வந்து இவருக்கு லாபகரமா மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதேபோல வந்து பார்த்திங்கன்னா, மூத்த சகோதரம் சார்ந்த விஷயங்கள் இவருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மூத்த சகோதரன், சகோதரி சார்ந்த விஷயங்கள் நல்ல நிலையில இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்ததா வந்து பார்த்திங்கன்னா, 3, 10 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிர பகவான். வெளிய பார்க்கறதுக்கு வந்து ஒரு கம்பீரமான தோற்றத்துல இருந்தாலும், உள்ளுக்குள்ள ஒரு பயந்த சுபாவத்தோட தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய இளைய சகோதரன் மூலம் அழுத்தம், அதேபோல இவங்க செய்ற வேலையினால அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அடுத்ததா இவங்க வந்து வேலைக்காக முயற்சி செய்றத விட, செய்யாம இருக்கிறதே வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு கடின உழைப்புங்கிறது இவங்களுக்கு சிறப்பாக இருக்காது. அதை விட இவங்களுக்கு வந்து புத்திசாலித்தனமான ஒரு விஷயங்களை கையில எடுத்துக்கொண்டு ஒரு வேலை செய்றாங்க அப்படின்னா, அது இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு இளைய சகோதரனால ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள், அழுத்தங்கள் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா 4, 9 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். இந்த 4, 9 அப்படிங்கிறது தாய் ஸ்தானம், தந்தை ஸ்தானம் குறிக்கக்கூடியது இல்லையா? ஸோ தாயும் சரி, தந்தையும் சரி 2 பேருமே வந்து ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருப்பாங்க. இருவருமே வந்து ஒத்த கருத்தோடு இருக்கிறவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த சிம்ம லக்னம் செல்லும் பொழுது ஜாதகர் வந்து தாய் தந்தையை விட்டு விலகி இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல இடமாற்றம் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இருதயம் சார்ந்த விஷயங்கள், நுரையீரல் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுறதுக்காக வாய்ப்புகளும் இருக்கு. பூர்வீகம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதேபோல தந்தை வழி சொத்துக்கள் மூலம் இவங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வீடு, வண்டி, வாகனம் பொறுத்த வரைக்கும் ஜாதகருக்கு கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 5, 8 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து குரு பகவான். ஸோ இந்த காலகட்டத்தில ஜாதகர் எப்படி இருப்பாருன்னா, ஒரு மாதிரி மன சஞ்சலத்தோடவும், கவலையோடவுமே இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது குழந்தைகள் செய்ற செயல்களால ஜாதகருக்கு ஒரு விதமான மன வருத்தம் ஏற்படும். குழந்தைகள் செய்ற செயல்கள் எதுவுமே வந்து ஜாதகருடைய விருப்பத்திற்கு மாறாகவே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வருத்தத்த குடுக்கும் இவருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதேபோல தங்க நகைகள் வந்து களவு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த சிம்ம லக்னம் செல்லும் பொழுது. அதேபோல ஒருவேளை தங்க நகைகள் நீங்க அடமானம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அத வந்து மீட்க முடியாத சூழல வந்து கண்டிப்பா ஏற்படுத்தி குடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல குலதெய்வம் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னா, அந்த குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும் பொழுதே வந்து பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சப்பழம் இதெல்லாம் சுற்றி உடைத்து விட்டு தான் நீங்க போகணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு. அதேபோல நீங்க ரிட்டர்ன் வந்த பிறகும் அதே விஷயத்த நீங்க செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இப்ப நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நீண்ட கால முதலீடா இருந்து அது உங்களுக்கு லாபத்தை தரும். அதேபோல இன்ட்ரா ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது சுத்தமா உங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல வந்து இந்த மன சஞ்சலம், மன கஷ்டம், ஒரு மாதிரி சித்த பிரமை போல இருக்கிறது, இந்த மாதிரியான சூழல்லாம் வந்து ஏற்படும் அப்படிங்கிறதுனால, ஒரு மனநல மருத்துவர் வந்து நீங்க நண்பராக்கிக் கொள்றது இந்த காலத்தில வந்து ஒரு ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 6, 7 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து சனி பகவான். அதாவது 6ங்கிறது பிரச்சனைக்குரிய விஷயம், 7ங்கிறது கணவன், மனைவி, நண்பருக்கான உறவு இதெல்லாம் குறிக்கும் இல்லையா? ஸோ கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை, ஏற்றத்தாழ்வான சூழ்நிலையை வந்து உருவாக்கக்கூடியவர் சனி பகவானாக இருப்பாரு. அடுத்ததா வந்து நண்பர்களோடு நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிற சூழ்நிலையினாலேயே இவங்களுக்கு வந்து நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்கும். அதனாலேயே இவங்களுக்கு வந்து கூட்டு தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக இருக்காது.
அப்படியே கூட்டு தொழில்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிரச்சனையை வந்து கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறதும் சொல்லலாம். அடுத்ததாக இவங்க வந்து கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா கணவன் அல்லது மனைவி வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே இவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். அல்லது வேலை நிமித்தமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ இவங்க வந்து வெளியூர் அல்லது வெளிநாட்டில் தங்கி இருக்காங்க அப்படின்னாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைக்குரிய விஷயங்கள் வந்து குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த ஏஎல்பி வந்து சிம்ம லக்னம் செல்லும் பொழுது கணவன் மனைவி உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நிதானமாக ஒரு விஷயத்தை கடைபிடிக்க வேண்டியது இருக்கும், பொறுமை கடைபிடிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிடணும். அதுக்கு அடுத்து வந்து 12ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் ஆகுறாரு. ஸோ இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது தூக்கமின்மை, விரயம், அதே போல் ட்ராவலிங் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக போக முடியும். இதுபோல் ஒவ்வொரு ஏஎல்பி லக்னத்திற்குமே வந்து ஒவ்வொரு விதமான பலன்கள் அமையும் 10 வருட காலத்திற்கு. ஸோ உங்கள் ஜாதகத்தை நீங்களே வந்து ஆய்வு செய்வதற்கு நீங்கள் வந்து ஜோதிட வகுப்பை வந்து நீங்கள் மேற்கொள்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். ஸோ வருகின்ற பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி ஏஎல்பி பேசிக் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் இதில் இருக்கிற அத்தனை பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.